சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட, ரோகிணி நீயும் கிரிஷ் கிட்ட நல்ல அன்பா பாசமா இருன்னு சொல்றாங்க. சரி மனோஜ் என்னாச்சு, ஏன் இப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி நம்ம பிளான் போட்டது ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா ரோகிணி கிரிஷை கட்டி பிடிச்சி தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம முத்து வந்து மீனா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. என்ன மீனா, என்ன நடக்குதுங்க? மனோஜ் எல்லாம் இப்படி பண்ணவே மாட்டான். இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது அம்மாவும் மனோஜும் சேர்ந்து ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. என்ன நீ சொல்ற, நீ சொல்றது எனக்கு புரியலைங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆமா, கிரிஷ் கிட்ட அன்பா பாசமா நடந்துகிட்டு கிரிஷை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது விடணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் போட்டுப்பாங்க போல. அதுதான் எனக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனா கிட்ட வந்து முத்து சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனோஜ் வந்து பாசமா நடந்துக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தோணலைன்ற மாதிரியே சொல்றாங்க. இதை கேட்டதும் எந்த பதிலும் சொல்றதுல முத்து வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எப்போ போல மனோஜ் வந்து ஷோரூம் கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. அப்ப வந்து கிரிஷ் வந்து ஷூ ரேக் பக்கத்துல உட்காந்து மனோஜோட ஷூவை வந்து பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து டேய் எதுக்காகடா ஏன் ஷூவை பாலிஷ் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே அங்க முத்து வராங்க. முத்து வந்ததும் டேய் கிரிஷ் யாரோட ஷூவை பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து மனோஜ் அங்கிளோட ஷூவை தான் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன்னதும் உடனே அப்பா பாருங்கப்பா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து குழந்தைய வந்து ஷூ பாலிஷ் போட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே அண்ணாமலை எதுவும் தெரியாத பேசாதான் முத்து, நானும் பல முறை சொல்லிட்டேன் கிரிஷ் கிட்ட, கிரிஷ் வந்து என் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே கிரிஷ் வந்து இல்ல நானும் தான் வாலண்டரியா மனோஜ் அங்கிள் ஷூவை போட்டு பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிரிஷ் வந்து சொல்றாங்க. எதுக்காக நீ வந்து ஷூவா பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் மனோஜ் வந்து கேட்டதும் நான் வந்து ஷூ ரொம்பவே நல்லா பாலிஷ் போடுவேன், அதனாலதான் ஷூ வந்து பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு விட்டுறீங்களான்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட கேட்டதும் உடனே மனோஜ் யாருனது நானா, நான் நல்லா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் விட மாட்டேன், எப்படிப்பட்ட பிஸியான ஆபீசர் என்ன பார்த்து இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே ரோகிணி முறைச்சு பாக்குறாங்க. இதை மீனாவும் நோட் பண்றாங்க. உடனே மனோஜ் வந்து சரி சரி வாடா உன்னை ஸ்கூல் எடுத்துட்டு போயிட்டு விட்டேன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாங்க. உடனே விஜய் வந்து டே மனோஜ் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காகடா அந்த பையனை ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு விடணும், அம்மா நான் இது எல்லாமே பண்றது உனக்காக தாமா பண்றேன், வேற எதுவும் காரணம் இல்லாமான்னு சொல்லிட்டு சொன்னாலுமே உடனே வந்து மனோஜ் வந்து என்னது எனக்காகவான்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ஷாக் ஆகுற மாதிரி 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 பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தமா அங்க இருந்து கிருஷியை கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம ரவி வந்து அம்மா நானும் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக கோவா வரைக்கும் போறேன்றாங்க, ஏண்டா ஸ்ருதி வரலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா ஸ்ருதி வந்து வரல, என் கூட வந்து நீட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது நீட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஸ்ருதி ஏன் நீ போலியான்றாங்க. எதுக்காக நான் போகணும், என்னுடைய ரெஸ்டாரண்ட் வேலையும் எனக்கு ஏகப்பட்டதா தலைக்கு மேல இருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எல்லாம் போகல, ஏன் நீங்க படுறீங்களா ரவி மேலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சமாளிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சமாளிச்சுட்டு வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்து நம்ம ஸ்ருதியும் மீனாவும் வந்து இப்ப விஜயாவை பார்த்துட்டு வந்து இருக்காங்க. விஜய் வந்து இந்த கிருஷ இந்த குட்டி சாத்தான எப்படியாவது நம்ம ஒழிக்கணும், என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி இங்க பாருங்க மீனா, எப்படியாவது கிரிஷை வெளியே அனுப்பணுன்றதுக்காக மாறி மாறி திட்டம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மாறி மாறி கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா பார்த்ததும் ஓடி போறாங்க. விஜயா வந்து அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விஜயா மனசுக்குள்ள ரொம்பவே ப்ரௌடா இவங்க ரெண்டு பேரும் பயந்து போனதை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா இருக்காங்க. முத்து வந்து கஸ்டமரை கூட்டிட்டு போறாங்க கார்ல. அவங்க வந்து ஏங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இப்ப நமக்குன்னு பேர் சொல்ல ஒரு குழந்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ஆசிரமத்துல போயிட்டு தட்டி எடுக்கிறாங்க. இதையும் நம்ம முத்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏங்க சார் இதுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல தட்டி எடுக்கிறவங்க கிட்ட ப்ரொசீஜர் எல்லாம் கேட்கறாங்க. இதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, அது மேனேஜர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போனதும் முத்து வந்து அதை யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்க வந்து இப்ப சிவமும் அதே மாதிரி பார்வதி ரெண்டு பேரும் முத்துவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் தான் வந்திருக்கோம் சொல்றாங்க. என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல நானும் சிவமும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க கிருஷ தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். என்னுடைய பையனும் வர்றதே கிடையாது, அவன் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிட்டான், அதே மாதிரிதான் சிவனோட பசங்களும் யாருமே வர்றது கிடையாது, அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையை தத்து எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. என்ன ஆண்டி நீங்க
ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, இது வந்து தேவையில்லாத வேலை. கிறிஷோட பாட்டி இருக்காங்க, அவங்க சம்மதத்தோட தான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே விஜயா, இங்க பார், இந்த குழந்தை என்ன உன் வீட்டு குழந்தை மாதிரி நீ பேசிட்டு இருக்க? ஆமா அத்தை, இது என் வீட்டு குழந்தைதான் சொல்லிட்டு இப்ப மீனா வந்து பேசினதும் இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே பார்வதி, விஜயா சொல்லிதான் நாங்க தத்தெடுக்க வந்தோம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து போறாங்க. இப்ப முத்து வந்து நேரா மீனா கிட்ட வந்து, மீனா கிருஷர் தத்தெடுக்கலன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கன்றாங்க. இதை கேட்டதும் உடனே வந்து பயங்கரமா கோபப்படுறாங்க மீனா. என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க யாரை கேட்டு தத்தெடுக்கலாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு முடிவெடுத்தீங்க, இது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப மனோஜ் வந்து ஜீவா கிட்ட சொல்றாங்க, மலேசியால என்னுடைய பிரதர் கிட்ட பேசிட்டேன், அவங்க இன்னைக்கேனா கூட ஓகேன்ற மாதிரி புரியாத மாதிரி பேசுறாங்க. உடனே ரோகிணிக்கு சந்தேகம் வந்து, மனோஜ் நீ என்ன பேசிட்டு இருக்க, யாருக்காக பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. கிருஷ தான் மலேசியாவில் அனுப்பி விட்டுட்டேன், நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது இல்ல, கிருஷ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் இதை கேட்டு ஒரு பக்கம் ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. இப்ப ரோகிணி எப்படி மனோஜை இந்த பிரச்சனையில இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.